கேள்வி நேர நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். அண்ணாமலையின் மாற்றம் கூட்டணியில் எதிரொலிக்குமா? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீதர், பாஜக அதிமுக உறவுன்றது 2021 சட்டமன்ற தேர்தலில் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணின்றது மீண்டும் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? இபிஎஸ்னுடைய நெருக்கடி அல்லது அழுத்தத்தின் காரணமாக தான் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை மாற்றத்துக்கு உள்ளாகுது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? இதன் மேலே உங்களுடைய கருத்து என்ன? நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கூற்று எடுபடாது. எப்படின்னா, ஒரு கட்சியுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் இன்னொரு கட்சி தலையிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கூட்டணியை சேர்த்துங்க, எல்லாத்தையும் அதிமுகலாம் ஒன்று சேருங்க அப்படின்னு சொன்னால், அவர் எடப்பாடி என்ன சொன்னார், இல்லை எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இந்த பக்கம் இதை எப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய் எடப்பாடி என்ன போய் அமித்ஷாட்ட சொல்லிட்டாரு, அண்ணாமலையை மாற்றினா தான் எங்கள் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு பேசும்போது இதில் என்ன லாஜிக் இருக்குது? இது என்ன தெரியுதுன்னா, அரசியலே தெரியலன்னு அர்த்தம். எதையாவது ஒன்று பேசணும் பேசிக்கா. நான் பேசும்போது அப்புறம் பதில் சொல்லுவேன். அந்த கேள்வி சொல்லுவார். இது அரசியல் தெரியாம தான் அதிமுக செயற்குழு போட்டுச்சா? அவங்களுக்கு அரசியலே தெரியலையா? நான் சொல்றேன், அன்னைக்கு போட்டது நீங்க எழுத்து பேசுறீங்க, உங்களுக்கு நான் கவுண்டர் கொடுக்கணும். அது அரசியல். இது 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 அதுதான் அரசியல். இது அரசியல் கிடையாது. நீங்க எடுத்து பேசுறீங்க. இல்ல, ஒரு கட்சியினுடைய இன்டர்னல் விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஏன் ரிசர்வேஷன் பாஸ் ஆகணும்? அவங்களும் 2024க்கு பிறகு தலைமை மாறும், யார் அங்க இருப்பாங்கன்னு பாருங்க சார். ரெசல்யூஷன் பாஸ் பண்றது இன்டர்னல் மேட்டர் கிடையாது. இட் இஸ் an accusation. அக்யூசேஷன் பதில் சொல்ல வேண்டியது எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு, தார்மீக பொறுப்பு இருக்கு. என்னுடைய கட்சியோ என்னுடைய தலைவரே நீங்க பேசும்போது நான் பார்த்துட்டு இருப்பேனா? நான் கூட்டம் போட்டு, அதுதான் கரெக்டு. அது கட்சியோடைய, அதான் எதுவே இருந்தாலும் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த கட்சியுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு தான் சரியாக இருக்கும், சரியானது, நிதர்சனமானது, உண்மையானது, நியாயமானது. ஒன்று. ரெண்டாவது, அப்போ 21 கூட்டணி இருந்துச்சு, இப்போ கூட்டணி கொஞ்சம் மனக்கசப்பு வந்துச்சு, திருப்பி கூட்டணி சேருது அப்படின்னா அரசியல் எதுவும் நடக்கலாம். இப்போ இன்றைக்கி தேதி இன்றைக்கி 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம், 6ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு இந்த அரசியல் சூழ்நிலை அடுத்த மாதம் மாறும், அதுக்கு அடுத்த மாதம் மாறும், நாளைக்கு கூட மாறும். மத்தியானத்தில் உள்ள கூட்டணி சாயங்காலம் மாறிடும். அதனால் அரசியலில் இதெல்லாம் நம்ம பார்த்தது இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? சூழல் உருவாது. அதை தானே ரெண்டு தலைவர்களும் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், அதிமுகவுக்கும் சரி, திமுக கூட்டணி எல்லா எதிர்கட்சிகளும் சரி, திமுக கூட்டணியை தோற்கடித்து 2026 அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கணும்னா மனமாட்சியங்களை மறந்து, நீ அப்படி பேசுனீங்கள, நீ இப்படி பேசுனீங்களெல்லாம் மறந்து, ஒரே எதிரி யார் நம்ம வீழ்த்தணும், யார் நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க, அவங்கள எப்படி வீக்கெண்ட் பண்ணி அந்த செங்கலை ஒன்று ஒன்றா உருவி அந்த கட்டடத்தை கீழே சாய்க்கிறங்கிறது தான் அரசியல் வீகம். இதில் வீராப்பு பேசினா கிடைக்காது, வீராப்பு பேசினா வேலைக்காகாது. அதனால் அந்த வழியில் பார்க்கும்போது அரசியலில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, பொது எதிரி நமக்கு யார்? திமுக கூட்டணி. அவங்க எப்படி வலுவாக இருக்காங்க, அந்த கூட்டணி மாதிரி வலுவாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கூட்டணி அமைத்து. இல்லை, இப்போ இந்த இடத்துட்ட அதிமுகவினுடைய நோக்கமும் திமுகவை வீழ்த்தணும், பாஜகவுடைய நோக்கமும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றப்போ ரெண்டு கட்சியும் கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழல் சாதகமாக இருக்குது. அப்படின்றப்போ பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் யாரும் அதிமுகவை பற்றியோ அதிமுகவினுடைய தலைவர்களை பற்றியோ கடுமையாக விமர்சிக்காத பொழுது அண்ணாமலை மட்டும்தானே விமர்சிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ அவரை அந்த இடத்துட்டு அப்புறப்படுத்தினா தானே ஒரு சாதகமான சுமூகமான சூழல் உருவாகுன்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு கிருஷ்ணன் சார் சொன்ன வேர்ட்ஸை தான் நானும் என்டாஸ் பண்ணுறேன். எப்படின்னா, ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் அண்ணாமலை அசிம்ட் ஆஸ் தி ஸ்டேட் பிரசிடென்ட், பாஜக கணிசமான அளவுக்கு கிராமங்கள் தோறும் கால் ஊன்றிருக்கிறது என்பதை மறந்து விட முடியாது, ஒதுக்கி தள்ள முடியாது. வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா? உயர்ந்திருக்கு. இல்லை, வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. ஒரு டேட்டா நான் சொல்றேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கினது 18.80%, 8.0%. ஒரு நிமிஷம். அப்போ 2024 வாங்கும்பொழுது 18.28, 0.58% குறைஞ்சிருக்குது. இதில் எங்கே அவங்க உயர்ந்திருக்கிறாங்க? அதாவது அது கூட்டணி கணக்கு. நான் சொல்கிறது நீங்கள்
பேஸ்ட் ஆன் ஃபைல், நான் பேஸ்ட் ஆன் ஃபீல்டு. நான் களத்தில் பார்க்குறேன், மற்றவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறேன், அதிமுக கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இன்ட்ராக்ட் பண்ணுறேன், பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தொண்டர்களையும் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், திமுக தொண்டர்களையும் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், விசிக தொண்டர்களையும் எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். எல்லாரும் சொல்கிற கருத்தை வச்சு தான் நான் ஒரு முடிவு சொல்கிறேன். இல்ல அன்பயாஸ்டா நீங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ அன்பயாஸ்டா அரசியல் கட்சிகளுடைய தலைவரோட நீங்க உரையாடுவீங்க. ஆனா கலை யதார்த்தம் அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தானே ஸ்ரீதர் சார் வரும். இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து பல ஃபேக்டர் இருக்குது, பல ஃபேக்டர் இருக்குது. எலெக்ஷனில் ஓட்டுங்கிறது வந்து பல ஃபேக்டர் இருக்குது. இப்போது நான் வந்து ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் மாற்றி போடுவேன். பாஜக அதிமுக ஒரு புள்ளியில இணைங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இணையணும்னா என்ன செய்யணும்? அதிமுக தரப்புல ஜெயக்குமார்ல இருந்து முனுசாமியில இருந்து எல்லாருமே வந்து அண்ணாமலை மேல கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த காயத்தை எந்த அளவுக்கு அவங்க அதாவது ஒரு பெரிய பிளவு வந்து அதாவது ஒரு உண்மையை, அந்த உண்மை கசப்பா இருந்தாலும் ஒரு உண்மையை எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. நம்ம திமுக வந்து 2026 தோக்கடிக்கணும்னா ஒரு வலுவான கூட்டணி அமைக்குங்கிறது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும். இது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, இது அண்ணாமலைக்கு தெரியுமா? தெரியும், அவருக்கும் தெரியும். என்னுடைய பார்வை என்னன்னா, எப்படியா இருந்தாலும் எந்த கூட்டணி இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு நான் என்னுடைய பர்செப்ஷன் என்னன்னா, திமுகவை தோக்கடித்து 2026 அதிமுக ஆட்சி அதிமுக கூட்டணியில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையும் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் அரசியல், அதை செய்வார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து எல்லாரும் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு 2 தடவை யோசிப்பாங்க. ஆனால் ஒரு டிட்டர்மினேஷனோட ரிசைன் பண்ணிட்டு வந்து நம்ம ஜெயிச்சிடலாம், எந்த இவென்ச்சுவாலிட்டி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனும் ஒரு வில் பவர்னு இருக்குனாலே அவர் எந்த டர்மாயிலையும் ஃபேஸ் பண்ணுவாங்கிற அந்த கட்ஸும் அந்த கேலிபரும் அந்த வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல தானே சில நேரங்கள் அந்த இடத்துல தானே பிரகாஷ் உங்களுக்கு தெரியாது சொல்ல வரேன். சில நேரங்களில் சில வந்து தவறுதலான முடிவு எடுத்திருக்காரு, இன்னும் இல்லைன்னு சொல்லலை, அதுதான் அவர் பிரகாஷ் சார் சொன்னது சொல்கிறேன். சில நேரங்கள் தவறுதலான முடிவு எடுத்திருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பயல்லார்ஜ் கூட்டு கழிச்சு பார்த்தா அரசியலில் உள்ள அவர் ஸ்கோர் பண்ணுறது ஒரு 60% தான், அவரை வந்து மைனஸ் பண்ணது ஒரு 45%. அப்படி இல்லை, அதில் தான் பிரகாஷ் கொஞ்சம் நேரமாக புரியுது. அதில் தான் பிரகாஷ் சொல்கிறது என்னென்னா, 2021 சட்டமன்றத்தில் ரொம்ப இணக்கமான கூட்டணியாக இருந்தாங்க. 2019 கம்பேர் பண்ணுறப்போ அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காது, அதிமுக படுதோல்வி அடையும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு அவங்க கெமிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் யாரும் செய்யாத ஒரு வேலையை அண்ணாமலை செய்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிளவு வந்து நிற்கிது. அது நம்ம அந்த யதார்த்தத்தை நான் இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். நான் ஒரு கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னா, நான் ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் ஒரு நேஷ்னல் பார்ட்டியுடைய ஹை கமாண்டுடைய அட்வைஸ் இல்லாமல் நான் எதையுமே பேச முடியாது சார். பேசவே முடியாது சார், பேச முடியாது. தேசிய தலைமை இல்லை தேசிய எனக்கு கிளாரிஃபை பண்ணி இப்போ தேசிய தலைமையுடைய உத்தரவு பேரில் தான் விமர்சனத்தை முன்வைக்கிறாரா அண்ணாமலை? அப்படி எடுத்துக்க முடியும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஒரு தேசிய தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய கொள்கைக்கோ எதிர்பார்ப்புக்கோ தொலைநோக்கு பார்வைக்கோ எகென்ஸ்டாக எதையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் he has to go and report to the high command saying that justify பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் என்னுடைய ஸ்டேட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அந்த சென்ட்ரல் தலைமை வந்து ஏற்புடையதாக இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு டோஸ் விடுவோம். ஆகையினால என்னுடைய பார்வையில், என்னுடைய 40 கால அரசியல் பார்வையில் ஒவ்வொரு அசைவும் டெல்லிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொருடைய அட்டம்ப்டும், ஒவ்வொருடைய வெஞ்சரும், அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்பும் தலைமைக்கும் வித் நாலேஜ் ஆஃப் தி தலைமைக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இதுதான் எல்லா கட்சியுடைய தலைவரோட அனுமதி. பிரகாஷ், டெல்லி தலைமைக்கு தெரியாம அவர் எதுவும் பேசிட மாட்டார்ன்ற ஒரு அழுத்தமான பார்வை. நல்ல பார்வை, மிக சரியான பார்வை. அவர் அரசியலில் இருந்ததுனால, எம்எல்ஏவாக இருந்ததுனால அவர் அந்த பார்வையை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். உண்மை அதான். அவர் வந்து தேசிய தலைமையை மிஸ்லீட் பண்ணார். அவர் சொல்றது கரெக்டு. அவர் சொன்னதை கேட்காம மோடி வந்து ஒரு 4 முறை வந்து ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூரில் நடத்திருப்பாரா?
மோடி வந்து அண்ணாமலையுடைய ஸ்டாண்டை ஏத்துக்கலன்னா அவர் வந்து ஒரு ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூர்ல நடத்தியிருப்பாரா? அவர் ஏமாத்தினார். அண்ணாமலை வந்து தேசிய தலைமையை ஏமாத்தினார். அதுல வந்து BL சந்தோஷ் ரைட்டுங்களா, அதுக்கப்புறம் இங்க ஒரு காங்கிரஸ் உடைய RSS உடைய தென்னிந்திய பிரதிநிதி ஒருத்தர் இருக்காரு, செந்தில், ரைட்டுங்களா. இவங்க அண்ணாமலை மேலேயும் செந்தில் மேலேயும் வரக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னன்னா, திமுக மந்திரிகள் கிட்ட இருந்து இவங்க கரப்ஷனா கொள்ளை அடிச்சு அமலாக்கத்துறை வரும்னு இவங்க பண்ணாங்கன்னு. இவங்க என்ன பிக்சர் கொடுத்தாங்கன்னா டோட்டலா எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்றத நான் சொல்றது முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் முடிக்கிறேன். என்னன்னா 25 சீட்டு நம்ம ஜெயிப்போம், தனியா நின்னா 25 சீட்டு ஜெயிப்போம், தேசிய தலைமைக்கு சொல்றாரு. தேசிய தலைமைக்கு இவர் சொல்றாரு, ரைட்டா. அவங்க வந்து இன் ஆல் அட்டெம்ப்ட் அவங்க வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வரணும்னு தான் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்றாரு. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம கிட்ட ஓபிஎஸ் இருக்காரு, நம்ம கிட்ட டிடிவி இருக்காரு, நம்ம கிட்ட சசிகலாமா இருக்காங்க, இந்த எல்லா ஃபோர்ஸும் இருக்கு, நம்ம வந்து பாமக இருக்கு, எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு 25 சீட்டு வந்து தமிழகத்தில் ஜெயிப்போம். ஆனா ரிசல்ட் 0/14 வரும்போது தான் அண்ணாமலையே அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு அண்ணாமலையோட எக்ஸிட். பேசலாம்.